இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? மொத்தத்தையும் முடிஞ்சானுங்க. சீட் ஆட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். பழைய வச்சாரு பாஞ்சாலியும் இல்ல. பாஞ்சாலிதான் போல இருக்கு. அது யாருன்னு பாருண்டா. எஸ் கமிங். யார் பண்ணி? பட்ட பொம்மன். கிஸ்து கேட்ட வந்திருக்கியா? கூட கிஸ்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த நேரத்துல எங்கடா வந்த? வீட்டு குடிசுக்கு ஓலை மாத்தணும். ஏதாவது பணம் கூட உன் வீட்டு கொடுத்த ஊழல் மாத்திரத்துக்கு நான் தான் கிடைச்சேன். என்ன சார், என் இடத்துல வேற யாராவது வச்சிருந்தா உள்ள வச்சு ஒரு புது வீடே கட்டும். நான் ஓலை மாத்தான பணம் கேட்டேன். யாரா அவன்? போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவண்டா. நான் செஞ்ச புண்ணியம். என்னடா இல்லடா. என்ன சார்? அவர்கிட்ட கொண்டு போங்க சார். எவ்வளவு அப்புறம் வேணும்? 100 ரூபாய்க்கு வேணும். பெரிய குடிசை, நிறைய ஓலை தோக்குறது. 100 ரூபாவா? கொடுக்க முடியாதா? நீக்கு மேல கழிச்சு சொல்லு. என்ன பண்ணுவா? பிளாக்மெயிலா பண்ற? எவன்டாம பூஜை வேலையில கரடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஐயோ வல்லாலி. ஐயோ கிளம்ப வந்துட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? எங்க அப்ப ஒளிஞ்சுக்கிறா? டேய் போங்க, அதிக போடா. சீக்கிரம் போனா ஒளிஞ்சு தொலைங்களா? ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன சார் இந்த நேரத்துல? சந்திர காலமே கிடையாது. ஐ அம் ஹிஸ் வெல்விஷர். ஹிஸ் வெல்விஷர். வணக்கம். அம்மா இங்க ஊருக்கு போயிருக்காங்க. என்ன ஒருத்தர் ஊருக்குன்றீங்க, ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க? 2 பேரும் கருத்தா சார். அது எப்படி? கபாலி கோயில் போயிருக்காங்க. கபாலி கோயில் எங்க இருக்கு? மயிலாப்பூர். சரி, உங்க அண்ணங்க என்ன பதிலே காணோம்? உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன். நீ சொல்லு நான் நினைச்சேன். சரி நானே சொல்லிடுறேன். அவன் சுவாமி சின்மயானந்த லட்சியம் கேட்க போயிருக்கான். நான் 1981, நீங்க 1820. உங்களுக்கு எங்க அண்ணன் தான் லாய்க்கு. ஏன்னா அவன் 1820. அம்மா அண்ணா வீட்டுக்கு வரது லேட் ஆகும். வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றேன். தேவையில்லை, உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறேன். நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு சின்ன முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை வேஷம் ஒரு தோஷமில்லை. ஹலோ, என்ன சத்தம்? வீட்டுல பூரை புல்லு ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு சத்தமா? ஒரு பூனை இருந்தா பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ள பூரை புண்ணியே இருக்கு. அதுக்குன்னு இப்படியா? வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன். சரி. உமா, ஐயோ இது அம்மா. என் வீட்டுல பாலை வாத்தீங்க. எப்ப வந்தீங்க? அதுதான் முக்கியம். நீங்க எப்படிமா வந்தீங்க? அடே மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்.
தான் குளிச்சேன். ஓஹோ, அம்மா நீங்க எவ்வளவு தூரம் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டா இருந்தீங்க? இருந்தாலும் நீங்க ரொம்ப குளிக்கிறீங்கம்மா. அம்மா நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க. அவர் இங்கே இருந்து சென்னை பார்த்துட்டு பேசிட்டு தான் போவாராம். நான் வெளியே போயிட்டு வரேன். நான் ஒரு நிமிஷம் ஸ்ரீராம். ராத்திரி வேலையில எங்கப்பா? சினிமா, கல்யாணராமன், கமலஹாசன், டபுள் ரோட். வர்றேன். சீக்கிரமா வந்து சேரப்பா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பாவம். என்ன இந்த வேளையில வந்தீங்க? ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். வர வழியில உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அவங்களுக்கு பழக்கம் உண்டோ? யாருக்கு? ஓஹோ, பார்ட்டியில என் தங்கச்சியை பாத்துட்டீங்களா? மீனாட்சி துரைசாமி. அவ ரொம்ப சோஷியல். எங்க பார்ட்டின்னு அலைவா. சௌக்கியமா இருக்காளா? நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்களுக்கு நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் அவங்க. நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநரம். உங்களை விட கொஞ்சம் உயரம், பருமன். கரெக்டா? என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா. பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்? சிமயானந்தா என்னப்பா சொன்னார்? உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட். ஓஹோ, அவர் சொன்னார் சார், உலகத்துல ஏமாத்துறவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். யூ கேன் பி a cheat but not a fool. முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ? நீங்க உட்காருங்கம்மா. கஜானாவரே. அப்பா போயாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க. என்ன சந்திரன்? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன். வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து. மறுக்க கூடாது, கண்டிப்பா வரணும். கூப்பிட்டீங்களா சார்? க்ளோஸ் தி டோர். கம் ஹியர். என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல் சொன்ன வருத்தப்பட மாட்டியே? யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல சார். அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கு வரதில்லையே சார். ஆனா என் வாழ்க்கையில குறுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீ நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆண்டவன் இருக்கிற பக்தியில அப்படியே லயிச்சு போய் விடிய விடிய கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறுக்கி பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயிலே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க கஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச வராங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். இது என்னம்மா, இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மக சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல்னு ஏதாவது. அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி 10 மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறானா? தங்க கம்பி, நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சந்தன காதல் இருக்கிறாரு, மக இன்னொரு காதல் இருக்கிறா. நான் செத்த. இத பாரு,
உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா. என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொன்னீங்க, அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்கிற, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட என்ன? இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி சமாளிக்க போற? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இன்று எழுதுற மாதிரி சரோஜனுக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ அண்ணன் சென்னதை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சமாளிக்க போறேன். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா தூக்க மாட்டேங்கிட்டோம்.